அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். துள்ள முடியாத புள்ளிமான் இறுதி அத்தியாயம். பாஸ் புத்தகத்தை பிரித்து பார்த்தாள் மஞ்சுளா. அன்று கட்டியிருந்த பணத்தையும் சேர்த்து கணிசமான தொகை இருந்தது. மனசு வைத்தால் எந்த காரியத்தையும் செய்யலாம் என்பது பொய்யல்ல. அவள் எண்ணி 6 மாதங்களாகவில்லை. அதற்குள் இந்த தொகையை மஞ்சுளாவால் சேர்க்க முடிந்ததென்றால் அது சும்மாவா? அன்றொரு நாள் கோகிலா அத்தையின் வார்த்தைகள் இவளை உலுக்கி எடுத்த போது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள். மஞ்சுளா தனக்காக இல்லாவிட்டாலும் சுலோட்சியின் நலனை கருதியாவது தான் மீண்டும் வைத்தியத்தை தொடர்ந்தாக வேண்டும். எப்படியாவது மந்திரமோ தந்திரமோ எதையாவது செய்து உடல் விகாரத்தை கொஞ்சமாவது குறைத்து கொண்டால்தான் தங்கைக்கு உடனடியாய் கல்யாணம் நடக்கும் என்பது புரிய காரியத்தில் இறங்கினாள். யாரை பார்ப்பது, எந்த டாக்டரிடம் போவது? காசையும் நேரத்தையும் தண்டமாய் செலவழிக்காமல் எப்படி பலனை உணர்வது? வெக்கத்தை விட்டு கூச்சத்தை விட்டு தெரிந்தவர்கள் அத்தனை பேரிடமும் இது மாதிரி வியாதி யாருக்காவது வந்து குறைஞ்சோ இல்லை குணமாகியோ பார்த்திருக்கீங்களா என்று வலிய போய் வாய் ஓயாமல் கேட்டு பார்த்தாள். திருப்தியான பதில் ஒன்றுமில்லை. பஸ்ஸில் பயணம் செய்யும் போது பக்கத்து சீட்டில் இருந்த பெண்மணி சொன்னாள், தெய்வத்துல உனக்கு நம்பிக்கை இருக்காமா? எங்க வீட்டுல பையனுக்கு இந்த நோய் வந்தது. அன்றாடம் 1/2 மணி நேரம் கந்த சஷ்டி கவசம் சொன்னான். செவ்வாய்க்கிழமை உபவாசம் இருந்தான். அப்புறம் நோய் குணமாகலேனாலும் பரவாயில்லை. முன்பெல்லாம் இப்படி முன்பின் தெரியாதவர்கள் ஏதாவது சொன்னால் இந்த காதில் வாங்கி அந்த காது வழியாக விடும். அன்று அவள் கவனமாய் அதை கேட்டுக்கொண்டாள். வீட்டுக்கு போகும் வழியில் இருந்த புத்தக கடையில் நுழைந்து கந்த சஷ்டி கவசம் ஒன்றையும் வாங்கி கொண்டாள். நான் இனிமே செவ்வாய்க்கிழமை ஒரு பொழுது விரதம் இருக்கலாம்னு இருக்கேம்மா. காலையில் குளிச்சுட்டு தினம் கந்த சஷ்டி கவசம் படிச்சா நல்லதுன்னாங்க, வாங்கி வந்திருக்கேன் என்றவள் தொடர்ந்து, முன்ன நீ வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வேண்டிக்கிட்ட அந்த பிரார்த்தனையை செலுத்த இந்த ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துடுவோமா என்று கேட்டபோது மீனாட்சி திகைப்பில் ஆழ்ந்தாள். தெய்வ பக்தி, கோவில், குளம் என்றிருந்த மஞ்சுளா தனக்கு இந்த நோய் என்ன வைத்தியம் பிரார்த்தனை செய்தும் மறையாததால் மாறிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். பல வருடங்களுக்கு முன்னால் வெள்ளை வந்து வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு மீனாட்சி வேண்டிக் கொண்டு அதை நிறைவேற்றுவதற்குள் வெள்ளை மீண்டும் உடம்பில் தோன்றிவிட்டதால் கோவிலுக்கு வர மஞ்சுளா மறுத்துவிட்டாள். அந்த வார கடைசியில் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு மீனாட்சியும் மஞ்சுளாவும் காலையில் பஸ்ஸில் புறப்பட்டு போய் தரிசனம் செய்து கொண்டு இரவே திரும்பிவிட்டார்கள். பிரகாரம் வலம் வந்தபோது மஞ்சுளாவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. கடவுளே, இன்னி வரை எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் கேட்டுக்கிட்டதில்ல. இன்னைக்கு கேட்குறேன். சுலோட்சியை கட்டிக்க வர்றவனுக்கு என் நோய் மனசுல உறுத்தாம பண்ணிடு. இல்லைனா ஒரு நல்ல இடம் அமையறதுக்குள்ள என் நோயை குணமாக்கிடு. நான் அழகா இருக்கணும்னோ எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையவோ நான் இப்படி கேட்கலேன்னு உனக்கு தெரியும். இப்போ குணமாகி சுலோட்சியோட கல்யாணத்துக்கு பிறகு திரும்ப இந்த நோய் எனக்கு வந்ததுன்னா நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். வைத்தீஸ்வரா, எனக்கு நல்ல வழியை காட்டு. கசிந்துரைக்கு வேண்டிக் கொண்டதற்கு மறுநாளே பதில் கிடைத்து விட்டதாக மஞ்சுளா நினைத்தாள். ஆபீஸில் அவசரமாய் போக வேண்டிய தபால்களை மஞ்சுளா டைப்படித்து கொண்டிருந்த போது முதலாளி கூப்பிடுவதாக பியூன் சொன்னான். எழுந்து உள்ளே போனாள். வெங்கட்ராமன் தனியா இல்லை, கூடவே இன்னொரு நண்பர். மஞ்சுளா, இவர் யாருன்னு தெரியுமா? நம்ம புது கிளைண்ட் மிஸ்டர் கிருஷ்ணன். 4 தடவையா நம்ம ஆபீஸ்க்கு வர்றவர். உன்னை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டாராம். உன்கிட்ட ஏதோ பேசணுமாம், அதான் கூப்பிட்டேன். அப்படி உட்காரு. இது என்ன, இவர் யாரோ நான் யாரோ? என்னோடு இவருக்கு என்ன பேச்சு இருக்க முடியும்? ரிஷிகேசத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குதாம். அங்கு யோக தவம் பூண்ட சுவாமிகள் ஒருவர் இருக்கிறாராம். 3 வாரங்கள் அவர் கண் பார்வையில் இருந்து அவர் கொடுக்கும் வைத்தியத்தை மேற்கொண்டால் கண்டிப்பா எப்பேற்பட்ட லூகோடெர்மாவும் மறைந்து விடுமாம். கிருஷ்ணன் பேச பேச மஞ்சுளாவுக்கு தான் கேட்பது நிஜமா பொய்யா என்ற சந்தேகமே தோன்றிவிட்டது. நீங்க நம்பாம இருக்கலாம் மிஸ் மஞ்சுளா, ஆனா நான் சொல்றது கட்டுக்கதை இல்ல. எங்க அம்மாவுக்கு இந்த நோய் இருந்து நாங்களும் செய்யாத வைத்தியங்கள் இல்ல. அப்புறம் 4 வருடத்துக்கு முன்ன சுவாமிகளை பத்தி கேள்விப்பட்டு அங்க அம்மாவை கூட்டிட்டு போனேன். 3 வாரம்தான். அம்மாவை இப்ப பார்த்தா இவளுக்கா அந்த வியாதி இருந்ததுன்னு ஆச்சரியப்படுவீங்க. நான் சொல்றது சத்தியம், நம்புங்க. கிருஷ்ணன் வலிய தன்னை தேடி வந்து ஏன் இந்த உதவியை செய்ய வேண்டும்? முதல் நாள் உண்மையான சிரத்தையுடன் வைத்தீஸ்வரனை தரிசனம் செய்து வேண்டிக் கொண்டதற்கு கைமேல் பலனா? சுவாமிகள் இதற்காக
பணம் வாங்கி கொள்வதில்லை. விளம்பரம் செய்தால் அவருக்கு பிடிக்காது. அவரவருக்கு நேரங்காலம் வந்தா இங்க தானா வந்து சேருவாங்கன்னு சொல்வார். அதனாலதான் அவரை பத்தி வெளியில பல பேருக்கு தெரியல என்று சொன்ன கிருஷ்ணன் அந்த ஆசிரமத்தின் விலாசத்தை மஞ்சுளாவிடம் கொடுத்துவிட்டு, போன வாரம் என் மும்பை நண்பன் தன்னோட மகனுக்கு அவரை கலந்தாலோசிக்க வேண்டி ரிஷிகேசம் போயிருந்தான். சுவாமிகள் ஊர்ல இல்ல, சுவாமிகள் இமயமலைக்கு போய்விட்டார். திரும்பி வர 6 மாதம் ஆகலாம்னு ஆசிரமத்துல சொன்னாங்களாம். 6 மாதம் கழிச்சு ரிஷிகேசத்துக்கு ஒரு நடை போயிட்டு வாங்க என்று கூறி விடை பெற்று சென்றார். அவர் போன பிறகு வெங்கட்ராமன் மஞ்சுளாவுடன் பேசினார். கிருஷ்ணன் ரொம்ப நல்லவன், தெய்வ நம்பிக்கை உள்ளவன், மற்றவங்க நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்டவன். அவன் சொன்னதை செஞ்சு பார்க்கலாம்னு தான் எனக்கும் தோணுது மஞ்சுளா. இப்ப ஆகஸ்ட் மாதம், 6 மாதம் கழிச்சுனா மார்ச் ஏப்ரல்ல நீ போலாம். கண்டிப்பா ரிஷிகேசத்துக்கு போயிட்டு வரேன் என்று வெங்கட்ராமனுக்கு உறுதிமொழி கொடுத்தாள். 6 மாதங்கள் இடைவெளி இருப்பது ஒரு விதத்தில் நல்லதுதான். அப்பா படுத்து எழுந்து கொண்டு முழுசாய் 3 மாதங்கள் தான் ஆகின்றன. அடுத்த மாதத்திலிருந்து ரொம்ப அலட்டி கொள்ளாமல் அவர் வேலைக்கு போகலாம் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். இன்னும் 6 மாத காலத்திற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கூறியிருப்பதோடு சத்தான உணவு, டானிக், மாத்திரைகள் முதலியவற்றை கொடுக்கவும் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் உபரி செலவுதானே. இவற்றோடு உடனடியாய் செலவழித்து கொண்டு ரிஷிகேசம் போவது நடக்காத காரியம். வெங்கட்ராமனிடம் பணம் கேட்டால் கொடுத்து உதவலாம் என்றாலும் மஞ்சுளாவுக்கு அதில் விருப்பமில்லை. இவள் தனியாக ரிஷிகேசத்தில் இருக்க முடியாது. அம்மாவையும் அழைத்து செல்வதுதான் சரி. அப்பா உடம்பு கொஞ்சம் தேறிவிட்டால் சுலோச்சிய பார்த்துக்க சொல்லிவிட்டு போகலாம். ஆக நாளையும் யோசிக்கும் போது மாதம் கழித்து போக வேண்டும் என்பதில் பல சௌகரியங்கள் இருக்கவே செய்தன. இது அனாவசிய செலவா என்று ஒரு நிமிடம் யோசித்தாள் மஞ்சுளா. இல்லை, சுலோட்சிக்கு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை அமையும் என்றால், அப்பா அம்மா இவள் இதனால் இழந்த நிம்மதி மீண்டும் வரும் என்றால் இந்த செலவு அதிகமே இல்லை. மாலையில் வீட்டுக்கு போய் பெற்றோரிடம் விவரங்களை சொல்லிவிட்டு அவர்கள் ஆசீர்வாதத்துடன் ரிஷிகேச பயணத்திற்கு மஞ்சுளா பணம் சேர்க்க தொடங்கினாள். மருந்து, டானிக் செலவுகளை தவிர மற்ற அனைத்திலும் சிக்கனமாக இருந்து மீனாட்சி மகளுக்கு உதவினாள். சுலோச்சனா சமர்த்தாய் தன் பங்குக்கு சிறு சிறு வேலைகள் செய்து பணம் சேர்த்து அக்காவிடம் கொடுத்தாள். ரொம்ப நேரமாக டைப் அடித்ததால் விரல்கள் வலிக்கவே 2 கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி சொடுக்கி கொண்டாள் மஞ்சுளா. பக்கத்தில் இருந்த செல்லத்தை தலை திருப்பி பார்த்தவளுக்கு அவள் முகம் சரியாக இல்லாதது புரிந்தது. மஞ்சுளா போன வருடம் லீவில் போனபோது தற்காலிகமாய் வேலையில் சேர்ந்த செல்லத்தை ஆபீஸ் வேலைகள் கூடி போனதால் தொடர்ந்து வேலையில் வைத்து விட்டார் வெங்கட்ராமன். மஞ்சுளா சீனியர், அவள் ஜூனியர் டைபிஸ்ட். செல்லத்தோடு பழகும் இந்த 10 மாத காலத்தில் மஞ்சுளாவுக்கு அவளை ரொம்ப பிடித்து போனது. அதிர்ந்து பேசி வம்படிக்கும் ரகமில்லை. பொறுப்பை உணர்ந்து வேலையை செய்வாள். கூட பிறந்த சகோதரியை போல தன்னிடம் ஒட்டி கொண்டு விட்ட செல்லத்திடம் மஞ்சுளாவுக்கு தனியொரு பாசம் பிறக்கவே செய்தது. செல்லம் தன் குடும்பத்தை பற்றி, அதில் புகுந்து விளையாடும் பிரச்சனைகளை பற்றி மஞ்சுளாவிடம் சொல்வாள். பதிலுக்கு மஞ்சுளாவும் தன்னை பற்றிய விவரங்களை லேசாக அவளிடம் சொன்னதுண்டு. வெள்ளிக்கிழமை அன்றே மஞ்சுளா பார்த்தாள். செல்லம் கப்பல் கவிழ்ந்து விட்ட மாதிரியான வருத்தத்துடன் இருப்பதை சனி ஞாயிற்றில் விசாரிக்க முடியாதபடி செல்லம் ஊருக்கு போய்விட்டாள். இவளுக்கு என்ன ஆயிற்று? காலையில் ஆபீஸில் நுழைந்த உடனேயே மஞ்சுளா கேட்டாள். ஒண்ணுமில்ல, அப்புறம் சொல்றேன் என்று மழுப்பி விட்டாள் செல்லம். என்ன விஷயம்? வீட்டில் ஏதாவது தகராறா? சுற்றிலும் கிளார்க்குகள் இருந்ததால் காஃபி சாப்பிட்டு வரலாம், வரியா செல்லம் என்று அழைத்தாள் மஞ்சுளா. பேசாமல் எழுந்து வந்தாள் செல்லம். கேன்டீனுக்கு போகும் முன் டாய்லெட்டுக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டதும், என்ன விஷயம் செல்லம், ஒரு மாதிரி இருக்கே, என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லு என்றதும் அழுகை வெடித்து கொண்டு எழுந்தது செல்லத்திற்கு. காலையில நீங்க கேட்டப்பவே நான் சொல்லியிருப்பேன். சுத்தி மற்ற கிளார்க்குங்க இருந்தாங்க. அப்புறம் உங்ககிட்ட தனியாவே பேச முடியல. இப்ப சொல்லு, என்ன செய்தி? எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு சொல்லி இருக்கேன். இருக்கிற கஷ்டம் போதாதுன்னு இப்ப மலை போல இன்னொன்னு கிளம்பி இருக்கு. வந்து கோர்வையாக பேச முடியாமல் துக்கம் மேலிட்டதால் நிறுத்தி விசித்தவாறே பேசினாள். செல்லத்தின் குடும்பம் பெரியது. 5 பெண்கள், இடையில் ஒரு ஆண் பிள்ளை. பெற்றதுடன் தன் கடமை முடிந்து விட்டதாக கருதிய செல்லத்தின் தாய் கண்ணை மூடிவிட்டாள். செல்லத்தின் தகப்பனார் ஒரு போர்மேன். வரும் சம்பளத்தில் எப்படி குடும்பம் நடத்துகிறார் என்பது விந்தையிலும் விந்தை.
பையன் சரவணன் கடவுள் கிருபையால் குடும்ப பாசம் கொண்டவனாக இருக்கிறான். டிகிரி முடித்தவன், ஆபீஸில் சௌகரியமாய் இருக்கிறான். வயது 31. கல்யாண ஆசை கொண்டு அலையாமல் அக்காவையும் தங்கைகளையும் கரையேற்றுவதில் கவனமாய் இருப்பதை பாராட்ட வேண்டும். செல்லத்தின் பெரிய அக்கா 5 வருடங்கள் முன் திருமணமானவள். கணவனை ஒரு விபத்தில் பறிகொடுத்துவிட்டு மறுவருடமே பிறந்த வீட்டுக்கு திரும்பிவிட்டாள். இப்போது முக்கி முணங்கிக் கொண்டு 27 வயதான அடுத்த தங்கை ராஜிக்கு ஒரு இடத்தை முடித்து பத்திரிகை கூட சரவணன் அடித்து விட்டான். அக்காவின் கல்யாணத்துக்காக ஆபீஸில் செல்லம் முன்பணம் வாங்கியிருந்தது எல்லோருக்கும் தெரியும். வேலையில சேர்ந்து 1 வருடம் பூர்த்தி ஆகல. எந்த முதலாளி அட்வான்ஸ் கொடுப்பான், நம்ம பெரியவரை தவிர என்று கிளார்க்குகள் பேசியதையும் மஞ்சுளா கேட்டிருந்தாள். அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளை வீட்டிலிருந்து போன வெள்ளிக்கிழமை காலையில ஆள் வந்து, ஸ்கூட்டர் 1 விலைக்கு வந்திருக்கான், அதை வாங்கி கொடுங்க, உங்க பொண்ணை 4 இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போக சௌகரியமா இருக்குன்னு கேட்டு விட்டுருக்காங்க. பணத்தை கொடுக்கலேனா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிவிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு ஒரு கால் ஊனம், அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நிச்சயம் வச்சாங்க. இப்ப பத்திரிக்கை அடிச்சு கல்யாணத்துக்கு 10 நாள் கூட இல்லாத சமயத்துல இப்படி கேக்குறாங்களே, அநியாயம் இல்லையா? அண்ணன் எங்கே இருந்து பணத்தை புரட்டும்? ஏற்கனவே அப்பா அண்ணன் ஆபீஸ்ல அட்வான்ஸ் வாங்கியாச்சு. எனக்கும் சார் உதவி பண்ணிட்டார். இனிமே நாங்க யாரை கேட்போம், எப்படி கொடுப்போம்? மஞ்சுளா கல்யாணம் நின்று போயிடும் போலிருக்கு. அக்காவுக்கு இதுக்கப்புறம் வேற இடத்துல அமையுமா சொல்லுங்க? மனசு ஒடிஞ்சு போயிட்டாள் அக்கா. வாய்க்கு வாய், என்னால உங்களுக்கு கஷ்டம், நான் விஷம் குடிச்சு செத்து போறேன்னு சதா அழுதுகிட்டு இருக்கா. என்னாலையும் வேற எப்படியும் உதவ முடியல. நாங்க என்ன பண்ணுவோம்? ஏழை வீட்டுல பொண்ணா பிறக்கவே கூடாது மஞ்சுளா. துக்கத்தை அடக்க தெரியாமல் செல்லம் கதறிவிட்டாள். அவளை தோளில் சாய்த்து கொண்டு தட்டி ஆசுவாசப்படுத்தினாள் மஞ்சுளா. சிறிது அழுது அவள் தேற்றி கொண்டதும் முகம் கழுவ சொல்லி கேண்டீனுக்கு அழைத்து போய் காஃபி வாங்கி கொடுத்தாள். பின்பு மறுபடியும் சீட்டில் வந்து அமர்ந்தார்கள். மஞ்சுளாவால் வேலையில் கவனத்தை செலுத்த முடியவில்லை. இது என்ன அக்கிரமம்? இதயமே இல்லாமல் இப்படி நடந்து கொள்வது ஆணாக பிறந்த ஒருவனுக்கு சாத்தியமா? ஊனமுள்ள பெண்ணை பார்த்த பின்புதானே மணக்க முடிவெடுத்தான். அப்போது தெரியாத குறை இப்போது ஸ்கூட்டர் வாங்க பணம் கொடுக்க இயலாத போது மட்டும் எப்படி விஸ்வரூபம் எடுத்து கண்ணில் தெரிகிறது. அயோக்கியன், வடிகட்டின கயவன், இவனையெல்லாம் துப்பாக்கி கொண்டு சுட்டு ஒழிக்க வேண்டும். ஆமாம், இப்படி கொதித்தால் மட்டும் ஆயிற்றா? அந்த ராஜியின் நிலை என்ன? செல்லம் சொல்வது போல மனமுடைந்து உயிரை மாய்த்து கொள்வாளோ? முன்பு ஒரு நாள் ஆசையுடன் தன்னை காதலித்த சுகுமார் பின்பு தன்னிடம் ஒரு குறையை கண்டு கைவிட்ட போது அடிபட்ட பறவையாய் தான் துடித்த நாட்கள் மஞ்சுளாவுக்கு நினைவுக்கு வந்தன. அந்த வேதனையை உணர்ந்த நான் ராஜியின் துன்பம் குறைய ஏதாவது செய்தால் என்ன? மஞ்சுளாவின் உள்ளம் பரபரத்தது. யோசித்தாள், திரும்ப திரும்ப யோசித்தாள். சுலோட்சியின் கல்யாணத்துக்காக சேர்க்கும் பணத்தில் அப்பாவின் வைத்தியத்தின் போதே கை வைக்கவில்லை. அதனால் இப்போதும் கூடாது. அப்புறம் வேறு வழி? மேஜையில் கிடந்த பாஸ் புத்தகத்தின் மேல் மஞ்சுளாவின் கண்கள் விழுந்தன. ஏன் கூடாது? ரிஷிகேசம் போய் வைத்தியம் செய்து கொள்வதற்காக சேர்க்கும் பணத்தை கொடுத்து உதவினால்? இதில் இருப்பதோடு ஸ்டேட் பேங்கில் பிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருப்பதையும் எடுத்து கொடுத்தால் சரியாகுமா? என் வைத்தியத்தை 4 மாதம் கழித்து வைத்து கொண்டால் போகிறது. போனஸ் வந்ததும் போனால் என்ன? இத்தனை வருடங்களை கடத்தியவளுக்கு இன்னும் சில மாதங்கள் காத்திருப்பதா பெரிது? இல்லை. சுலோட்சிக்கும் வீட்டு வாசலில் மாப்பிள்ளை காத்து கொண்டிருக்கிறானா? இல்லையே. முடமான ராஜிக்கு தன் சேமிப்பை கொடுத்து உதவ வேண்டும் என்று தீர்மானம் செய்த பிறகு இது நாள் வரை அனுபவிக்காத உற்சாகம் திடீரென்று மஞ்சுளாவுக்கு கொப்பளித்தது. தன் முடிவை பெற்றோர் எதிர்க்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை நிறைந்தவளாய் அப்பாவின் அலுவலகத்துக்கு போன் செய்து அவரின் சம்மதத்தை வாங்கினாள். அன்று மாலை செல்லத்தை அழைத்து பணத்தை கொடுத்தாள். மஞ்சுளாவின் கைகளை பிடித்து கொண்டு 4 பேர்கள் பார்க்கிறார்களே என்ற உணர்வில்லாமல் செல்லம் அழுதாள். வீட்டுக்கு திரும்பி அம்மாவை உட்கார வைத்து விஷயத்தை மஞ்சுளா சொன்னபோது மறுபேச்சில்லாமல் அவள் முடிவை மீனாட்சி ஆதரித்தாள். இரவு மணி 7 இருக்கும். வாசலில் யாரோ வருகிற சத்தம் கேட்டது. நான் செல்லத்தோட அண்ணன் சரவணன். மஞ்சுளாங்கிறங்க நீங்க தானே? உங்ககிட்டையும் உங்க தகப்பனார் மிஸ்டர் சதாசிவத்துக்கிட்டையும் நான் கொஞ்சம் பேசணும் என்றவனை நன்றாய் நிமிர்ந்து பார்த்தாள் மஞ்சுளா. செல்லத்தின் மூலம் தான் செய்த உதவிக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறார் என்ற நினைப்போடு சரவணன் பேச தொடங்குவதற்காக காத்திருந்தாள் மஞ்சுளா.
முதல் பார்வையிலேயே சரவணனை அவளுக்கு பிடித்து போனது. ஒடிசலாய் இருந்தாலும் அவன் முகத்தில் கம்பீரம், ஆண்மை இருந்தது. தலையில் கொஞ்சம் அதிகப்படியாய் தோன்றியிருந்த நரைமுடிகள் அவனது 31 வயதை கூட்டி காண்பித்தன. நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்க மக தான் செஞ்ச காரியத்தை உங்ககிட்ட சொன்னாங்களோ இல்லையோ, சமயத்துல அவங்க உதவி செய்ய முன் வந்திருக்கிறது எனக்கு தெய்வமே கண் முன்னால தோன்றிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஆனா இவங்க உதவிய 2 காரணங்களால நான் ஏத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒன்று, இது விஷயமா உங்க சம்மதம் இல்லாம அவங்க இந்த பணத்தை கொடுத்து அதனால உங்க வீட்டுல ஏதாவது மனஸ்தாபம் உண்டாயிருக்கும் பட்சத்துல நான் பணத்தை வாங்குறது முறையாகாது. 2வது காரணம் இன்னும் முக்கியமானது. உங்க மகளை பத்தின அத்தனை விவரங்களையும் செல்லம் என்கிட்ட சொல்லியிருக்கா. ரிஷிகேசத்துக்கு போய் வைத்தியம் பார்க்கணும்னு குருவி சேர்க்கிற மாதிரி சேமிச்சதை நான் வாங்கிக்கிட்டா அது மகா பாவம். அவங்க நல்ல இதயத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். சரவணன் எழுந்து சதாசிவத்திடம் ஒரு கவரை நீட்டினான். பண உதவி செய்ததற்கு நன்றி சொல்ல வந்திருப்பதாக எண்ணி உட்கார்ந்திருந்த மஞ்சுளாவுக்கு சரவணனின் பேச்சை கேட்க கேட்க கண்களில் நீர் திரண்டது. என்ன அருமையான மனிதர் இந்த சரவணன்! பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பண்பு எத்தனை பேர்களிடம் இருக்கும்? கவரை வாங்காத சதாசிவம் மஞ்சுளாவை ஒரு முறை தலை திருப்பி பார்த்துவிட்டு சரவணனிடம் பேசினார். உன்னை மாதிரி ஒரு பிள்ளைய பார்க்கறது கஷ்டம் தம்பி. உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். மஞ்சுளா எங்களுக்கு தெரியாம இந்த உதவிய உனக்கு பண்ணல. எங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்கக்கூடிய பெண் இல்ல அவ. எங்க மனப்பூர்வமான சம்மதத்தோட தான் உன் தங்கைக்கு உதவி பண்ணியிருக்கா. பாக்கி விஷயங்களை மஞ்சுளாவே உன்கிட்ட பேசுவா என்றவர் மகள் பக்கம் திரும்பி, என்னம்மா நான் சொன்னது சரிதானே என்ற விதத்தில் ஒரு பார்வை பார்த்தார். இனியும் தான் சும்மா இருக்க முடியுமா? நீங்க அனாவசியமா மனசை அலட்டிக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது மிஸ்டர் சரவணன். நான் விரும்பித்தான் இந்த பணத்தை கொடுத்தேன். செல்லம் என்னை கேட்கவும் இல்லை, வேற யாரும் என்னை கட்டாயப்படுத்தவும் இல்லை. என் திருப்திக்காக நானா செஞ்ச உபகாரம் இது. அதனால வீணா இந்த பணத்தை வேணான்னு சொல்லாதீங்க. இதை கடனா தானே ஏத்துக்கிறீங்க. சும்மாவா நாங்க கொடுக்குறோம். தயவு பண்ணி மேற்கொண்டு இது விஷயமா பேசாம ஆகிற காரியத்தை பாருங்க. சரவணன் தன் கண்முன் நின்ற குடும்பத்தாரை மாறி மாறி பார்த்தான். கண்கள் கலங்க, வார்த்தைகள் தழுதழுக்க ரொம்ப நன்றிங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு கவரை மடித்து பையில் வைத்து கொண்டான். அவன் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறான் என்பது தெளிவானது. தலையை நிமிர்த்தி மஞ்சுளாவை பார்க்க சக்தி இல்லாதவனாக 2 கைகளிலும் முகத்தை பதித்து கொண்டு சில நிமிடங்களுக்கு உட்கார்ந்திருந்தான். மீனாட்சி தேநீர் கலந்து கொண்டு வந்து கொடுத்த பின்பு சாப்பிடுங்க என்று சொன்ன பிறகே தலையை மீண்டும் நிமிர்த்தினான். தனக்குத்தானே என்னவோ யோசித்தவன் தேநீரை குடித்துவிட்டு, அப்ப நான் வரேன், ரொம்ப நன்றிங்க என்று சொல்லி வெளியே போனான். இரவு சாப்பாட்டுக்கு தட்டு வைக்கலாமா என்று மீனாட்சி கேட்டுக்கொண்டு நின்ற நிமிடத்தில் போன சூட்டிலேயே திரும்ப வந்தான் சரவணன். தனியாக இல்லை, கூடவே தன் தகப்பனாரையும் அழைத்து கொண்டு. சுற்றி வளைக்காமல் பேசினார் ராஜாங்கம். மஞ்சுளாவை பற்றி செல்லம் தினம் பேசுவதிலிருந்தே அவள் மேல் இவர்களுக்கு தனி பிரியம் விழுந்து விட்டதாம். இப்போது சரவணன் நேரில் வந்து பார்த்த பிறகு அவன் மனதில் தீர்மானித்து விட்டானாம். இப்படி ஒரு குணவதியான பெண்ணை மனைவியாக அடைய அவனுக்கு பூரண சம்மதமாம். பெண்ணை கட்டி வைப்பீர்களா என்று கேட்க வந்திருக்கிறார்களாம். எனது மஞ்சுளாவையா? சரவணனுக்கு மனைவியாகவா? எங்களுக்கு மலையாய் தோணின பிரச்சனைக்கு சமயத்துல உதவி செஞ்ச மஞ்சுளாவோட நல்ல மனசு என்னை ரொம்ப கவர்ந்துடுச்சு. ஏற்கனவே செல்லம் மூலம் கேள்விப்பட்ட விஷயங்களை கொண்டு இவங்க மேல ஒரு நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். என் தங்கைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர முன்வந்த இவங்களுக்கு ஒரு நிம்மதியான மன வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடியும். அது தவிர நீங்க செஞ்ச உபகாரத்துக்கு வேறு எந்த விதத்திலையும் நன்றி சொல்ல எனக்கு தெரியல. சரவணன் ரொம்ப தெளிவாக பேசினான். இவனுக்கு வயது 31, உங்க மகளுக்கு 30ன்னு செல்ல சொல்லுச்சு. ஜாதி மதம் வயசு இதெல்லாம் நாங்க பார்க்க போறதில்ல. உங்களுக்கு சரினா இப்பவே தாம்பூலம் மாத்திக்கலாம். சீர்சனத்தி வேற எந்த விதமான பேச்சும் இல்லாம என் மகள் கல்யாண முகூர்த்தத்திலேயே இவங்க திருமணத்தையே நடத்திடலாம். என்ன சொல்றீங்க? ராஜாங்கம் கேட்ட கேள்விக்கு சதாசிவத்தால் உடனடியாக பதில் சொல்ல இயலவில்லை. என்னவென்று சொல்வார்? சரி சரி என்று கூற வாய் துடித்தாலும் வாயை திறக்காமல் ஜடமாயிருக்கும் மகளிடம் இது பற்றி பேசாமல் தான் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று நினைப்பு தோன்ற யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்றோம் என்றார்.
சரவணனும் ராஜாங்கமும் ஒரு வாய் தேநீர் அருந்தின பிறகு புறப்பட்டு போனார்கள். இனி இந்த ஜென்மத்தில் மகளுக்கு கல்யாணம் நடந்து தாங்கள் பார்க்க போவதில்லை என்ற முடிவுக்கு வந்திருந்த சதாசிவம் மீனாட்சியின் கண்களில் மாலை மாலையாய் கண்ணீர். யாராவது ஒரு வார்த்தை பேச வேண்டுமே. மீனாட்சி கடவுள் படத்துக்கு முன் விளக்கேற்றி வைத்து, எங்களுக்கு நல்ல வழியை காண்பிச்சிட்டியே பழனி ஆண்டவா என்று புலம்பினாள். சதாசிவம் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை. சுலோச்சனா மஞ்சுளாவை கட்டி கொண்டு மெல்ல விசும்பினாள். சந்தோஷமா, நிம்மதியா, இதென்ன உணர்வு? என்னம்மா, என்ன சொல்ற என்று சதாசிவமோ மீனாட்சியோ மகளிடம் கேட்கவில்லை. மஞ்சுளா நாளும் தெரிந்தவள், நல்லது கெட்டதை யோசனை பண்ணி பார்க்கும் தகுதி உடையவள். அதனால் அவளே தங்களிடம் தன் மனசை திறந்து பேசுவாள் என்று இருவரும் அமைதியாக இருந்து விட்டனர். கண்களை மூடி படுத்திருந்த மஞ்சுளாவுக்கு படபடப்பாய் இருந்தது. தனியாய் உட்கார்ந்து யோசித்தால் தேவலை போலிருந்தது. மணி 11 நெருங்குகையில் எழுந்து சமையல் கட்டு பானையில் இருந்து ஜில்லென்று தண்ணீரை எடுத்து பருகினாள். முன்னரை சலனமில்லாமல் இருந்தது. தூங்கும் மற்றவர்களின் உறக்கத்தை கலைக்காமல் சமையல் கட்டு ஜன்னல் திண்ணையில் அமர்ந்து கொண்டாள். சற்று முன்வரை இருந்த படபடப்பு குறைய கம்பியில் தலையை முட்டு கொடுத்தாள் மஞ்சுளா. மனசுக்குள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டாள். கல்யாணமா? எனக்கா? இது நிஜம்தானா? இந்த பிறவியில் இல்லை என்று ஒதுக்கி தள்ளிய விஷயம் கண்முன் நின்று அழைக்கிறதா? நான் கல்யாணம் செய்து கொண்டால் என்ன ஆகும்? நான் இல்லாமல் வீடு திண்டாடுமா? சுலோச்சிக்கு ஒரு வேலை கிடைத்தால் அப்பாவுக்கு உதவியாயிருக்கும். 2 வருடத்தில் 4 இடங்களில் அலைந்து திரிந்து நல்ல பையனாய் பார்த்து முடித்து விட்டால் அப்புறம் அப்பாவுக்கு கவலை இல்லை. சுலோச்சியை ஒருவனுக்கு கட்டி வைத்து விட வேண்டும் என்று தீவிரமாய் இருந்த தனக்கா மாப்பிள்ளை வந்திருக்கான் என்று எண்ணிய போது சிரிப்பு வந்தது. முழங்கால்களை மண்டியிட்டு முகத்தை அதில் புதைத்து சரவணனை மனசுக்குள் நிறுத்தி பார்த்தாள் மஞ்சுளா. உயரமாய் ஒடிசலாய் அவர் பக்கத்தில் வெண்குஷ்டம் நிறைந்த நானா. அவருக்கும் எனக்கும் 1 வயசு வித்தியாசம்தானே. பார்ப்பவர்களுக்கு அது புரியுமோ? நான் வயசானவளாய் அவர் என்னை விட சின்னவராய் இருக்கிற மாதிரி தானே பார்வைக்கு தோன்றுகிறது. சுகுமாரை நினைக்கும் போதெல்லாம் மனதில் உண்டான சிலிர்ப்பு இவரை எண்ணும் போது ஏற்படுவதில்லையே. இது ஏன்? ஏனோ அவசியம் இல்லாமல் சுகுமாரும் அவன் காதலும் அவன் பேச்சுகளும் செய்த குறும்புகளும் நினைவில் ஆர்ப்பரித்தன. எத்தனை கோட்டைகள் கட்டினால், அவனை நம்பி எத்தனை ஆசை கனவுகளை கண்டாள். காதல் காதல் என்று சதா வாய்வோயாமல் ஜபித்த சுகுமார் உடலில் குறை வந்ததும் ஏன் ஓடினான்? உண்மையான காதல் இருந்தால் அப்படி கூட நடக்குமா? காதல் என்பது எதன் மேல் உண்டாவது? மனசின் மேலா, இல்லை இந்த உடலின் மீதா? சுகுமாருக்கு ஏற்பட்டது உடம்பு காதல் தானோ? அதனால் தானே இவளை பிரிந்து மறக்க அவனால் முடிந்தது. ஆமாம், சரவணன் என்னை ஏன் கல்யாணம் செய்து கொள்ள முன் வந்திருக்கிறார்? என் வெண்குஷ்டத்தை நிஜமாகவா அவர் பொருட்படுத்தவில்லை? என்னோடு உட்காரும் போதும் வெளியில் போகும் போதும் அவருக்கு என் நோய் சங்கடத்தை உண்டு பண்ணாதா? மனதில் கொஞ்சமாவது நெருடாதா? நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு மஞ்சுளா யோசித்தாள். வாழ்நாள் பூராவும் என்னோடு சேர்ந்து வாழும் அளவுக்கு அவர் என்னிடம் எங்கே பழகி இருக்கிறார்? செல்லம் மூலம் தான் நல்லவன் என்பதை சரவணன் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இது போதுமா? எதற்காக என்னை மணக்க முன் வந்திருக்கிறார்? கண்டிப்பாய் காதலால் அல்ல. பிறகு வேறு எதனால்? சமயத்தில் நான் செய்திருக்கும் உதவியாளா? குடும்ப மானத்தை காப்பாற்றியவளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற துடிப்பாளா? நல்ல மனம் கொண்ட பெண் வாழ்வு இல்லாமல் இருக்கிறாளே என்ற இரக்கத்தாளா? மஞ்சுளா யதார்த்தமாக யோசித்தாள். ஏன், சரவணனே சொன்னாரே, நீங்க சமயத்துல செஞ்ச உபகாரத்துக்கு இதைவிட சிறப்பா நன்றி சொல்ல தெரியல என்று. ஆக இது நன்றி கடன்தானா? சிந்திக்க சிந்திக்க அவளுடைய குழப்பங்கள் விலகி தெளிவான எண்ணங்கள் பிறந்தன. நன்றி கடன்தான். தன் மேல் உண்டான பச்சாதாபம், பரிதாபம் இவை ஒன்று சேர எழுந்து சரவணனை ஆட்கொண்டதால் மட்டுமே இதம் தர துடிப்பவராக தன்னை மணக்க அவர் முன் வந்திருக்கிறார் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல உள்ளத்துக்கு புரிந்ததும் தான் இந்த திருமணத்திற்கு உடன்படுவதை விட பாவ காரியம் வேறு ஏதும் இருக்க முடியாது என்றே மஞ்சுளாவுக்கு தோன்றியது. அடுத்த 1 மணி நேரத்திற்குள் தான் என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவளாய் மஞ்சுளா வந்தாள். காலை வரை தன்னால் பொறுமையாய் இருக்க முடியாது என்ற பரபரப்போடு உறங்கிக் கொண்டிருந்த அப்பா அம்மா சுலோச்சியை உலுக்கி எழுப்பினாள். என்னவோ ஏதோ என்று திடுக்கிட்டு எழுந்தவர்களிடம், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். உறக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள் அவள் பேச்சை கேட்க தயாரானார்கள். சரவணன் என்னை கட்டிக்க வந்திருக்கிறதுக்கு என் மேல் திடீர்னு உண்டான பச்சாதாபம், பரிதாபம் தான் காரணமே ஒழிய காதல் இல்ல.
சமய சஞ்சீவியா உபகாரம் செஞ்ச பொண்ணுக்கு நன்றி கடனை எப்படி தெரிவிப்போம்னு தவிச்சவருக்கு என் நோயும் அதனால நான் மற்றவங்களால உதாசீனம் செய்யப்படுறதும் மனசுல உறுத்த பரிதாபத்தாலையும் பச்சாதாபத்தாலையும் மட்டும் உந்தப்பட்டு என்னை மனைவியாக்கிக்க முன் வந்திருக்கார். இன்னைக்கு அவர் என்னை சந்தோஷமாவே கட்டிக்கலாம். ஆனா நாளைக்கு இந்த பரிவும் பரிதாபமும் மறைஞ்சு போயிடுச்சுன்னா அவர் மனசு எப்படி இருக்கும்? என்னை பார்க்கறப்பெல்லாம் என் உடம்பு விகாரம் கண்ணை குத்தலாம். என்னோட வெளியில போய் வர தயங்கலாம். 4 பேர் நடுவுல என்னை மனைவின்னு சொல்லிக்க கூச்சப்படலாம் இல்லையா? என்னை காதலிச்ச பிறகு குறை உண்டானதால ஏத்துக்க முடியாம சுகுமார் போல பிரிஞ்சு போற ஆண்கள் நடுவுல காதலே இல்லாம வெறும் பச்சாபத்தால மட்டும் என்னோட ஆயுசுக்கும் வாழ்றது சரவணனுக்கு தண்டனையா இருக்குமே தவிர சுகம் எங்க இருக்கும்? அதனால அப்பா, நீங்க அவங்க வீட்டுக்கு காலையில போய் இரக்கத்துக்கும் காதலுக்கும் வித்தியாசம் உண்டுன்னு மஞ்சுளா நினைக்கிறதால இந்த கல்யாணத்துக்கு அவ சம்மதிக்கல. யாருடைய பரிதாபமும் பச்சாதாபமும் இல்லாம வாழ அவ கத்துக்கிட்டா இனி அந்த போக்கை மாத்திக்க அவ விரும்பலேன்னு சொல்லிடுங்க. என் சுயநலத்துக்காக சரவணனோட வாழ்க்கைய பலியாக்குனா என்னை விட மகாபாவி யாருமே இருக்க மாட்டாங்க. அவ நல்லா யோசிச்ச பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்காளாம்னு போய் சொல்லுங்கப்பா. தன்னை லேசாய் ஆசுவாசப்படுத்தி கொண்ட மஞ்சுளா அவங்க கிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேளுங்கப்பா. நம்ம சுலோச்சி நல்ல பொண்ணு, படிச்சவ, குடும்பத்துக்கு அடங்கினவன்கிறத எடுத்து சொல்லி சரவணனுக்கு சுலோட்சியை கட்டிக்க சம்மதிப்பாங்களான்னு கேளுங்க. நம்மால முடிஞ்ச அளவுக்கு சீர் செய்வோம்னு சொல்லுங்க. அவங்களுக்கு திருப்தினா 10 நாள்ல கல்யாண ஏற்பாடுகளை கவனிக்க நாம் தயார்னு சொல்லிட்டு வாங்க என்று கூறிய போது மற்ற மூவரும் திகைத்துதான் போனார்கள். மஞ்சுளா பேச பேச மீனாட்சிக்கு அழுகை பொங்கி எழுந்ததால் புடவை தலைப்பை கொண்டு வாயை பொத்தி கொண்டாள். அக்காவின் பேச்சு எத்தனை நியாயமானது நேர்மையானது என்பது விளங்க சுலோச்சனாவும் கண்கலங்கினாள். இத்தனை தெளிவாய் இந்த பெண்ணால் எப்படி யோசிக்க முடிகிறது என்ற விதத்தில் சதாசிவம் மகளை ஏறிட்டு பார்த்தார். மஞ்சுளாவின் நல்ல எண்ணத்தை புரிந்து கொண்ட மீனாட்சி அவள் அருகில் வந்து அவள் தலையை தடவி, நீ நல்லா இருக்கணுமா, உன்னை மகளா அடைஞ்சதுக்கு நான் பெருமைப்படுறேன் என்று விசுமிக் கொண்டே வாழ்த்தினாள். உனக்கு சரவணனை கட்டிக்க விருப்பம் தானே? நல்ல குடும்பம், குணமான பையன், என்னம்மா சொல்ற என்று தன்னிடம் வினவியதும் சுலோட்சி மறுப்பு சொல்லாமல் அக்கா மடியில் படுத்து மௌனம் சம்மதத்திற்கு அடையாளம் என்று உணர்த்தினாள். மஞ்சுளாவின் விருப்பப்படி சதாசிவம் நாளை காலை ராஜாங்கத்தை பார்க்க போவார். சரவணன் சுலோட்சியை மணக்க மறுக்க மாட்டான், கண்டிப்பா ஏற்றுக்கொள்வான். நன்றி கடனாக நோயாளியான தன்னையே ஏற்க முன்வந்தவனுக்கு சுலோட்சியை கட்டிக்கொள்ள கசக்குமா? தங்கையை தூக்கி நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் மஞ்சுளா. திடீரென்று மனதின் பாரமெல்லாம் குறைந்துவிட்ட மாதிரி இருந்தது. சந்தோஷமாக இருந்தது. வாழ்க்கையில் இனி எதை கண்டும் அஞ்சி ஓட வேண்டாம் என்று தோன்றியது. சுலோட்சிக்கு கல்யாணம் ஆகிவிட்டால் ரிஷிகேசத்துக்கு போக தேவையில்லை. வைத்தியம் அவசியமில்லை. வயிற்றை கட்டி வாயை கட்டி பணம் சேர்க்கும் நிர்பந்தம் இல்லை. இனி முகத்தை மறைத்து கொண்டு ஒடுங்க வேண்டியதில்லை. என்னை பார்த்து என் தங்கையை வேண்டாம் என்று சொல்வார்களோ என பயப்பட தேவையில்லை. தெருவில் தலையை நிமிர்த்தி நடக்கலாம். நினைப்புகள் எல்லாம் நெஞ்சில் எழுந்தபோது மஞ்சுளாவின் அமைதியான முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அழகான சிரிப்பொன்று தோன்றியது. முற்றும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.